யாரும் அழல சரியா? இந்தா உடஞ்சி உன்னோட பொம்மை எடுத்துட்டு போ. போ போ. மறக்காம அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க சார். உங்களுக்கு ஏதாச்சும் queries இல்லை கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதில் எழுதிருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் சார். ஹேவ் அ நைஸ் டே. என்னப்பா ஏதோ உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒன்றும் யோசனை இல்லைம்மா. ஆமாம், உனக்கு ஒன்றும் வேலை இல்லையா? இருக்குப்பா, இப்போ பிரேக்கு. கொஞ்சம் காஃபி கொடுத்துறவா? வேணாப்பா, வேணா நான் வச்சுக்கிறேன். சரிம்மா. பா சொல்லுமா. நான் உனக்கு கேட்பேன், சொல்வீங்களா? நீ என்ன சொல்ல போகிற நல்லாவே தெரியுமா. இப்படி எவ்வளோ நாள் தான் அம்மா நினச்சிட்டு இருக்க போகிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இல்லையா? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு நீ பார்த்து சொல்லிக்க போன்ட்டு நான் பேசணும். இது ஏற்கனவே 2 டைம் பேசிட்டேம்மா. அதான்ப்பா சொல்லுவேன், வேற என்ன சொல்ல போகிறேன்? எவ்வளோ நாள்ப்பா அம்மாவை நினச்சே ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க? உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. சாரிம்மா, நீ என்ன சொன்னால் எனக்கு உடன்பாடு இல்லை. அவள் போய் சேர்ந்துட்டா. ஆனால் அவள் இடத்துல இன்னொருத்தி வச்சு பார்க்க எனக்கு மனசு இல்லை. நான் அப்படியே இருண்டு போகிறேனே. சரி வாமா, சாப்பிட போகலாம். இப்போ என்னாச்சுன்னு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? ப்ளீஸ் சண்டை போடாத, எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஓ, நான் பேசுறது உனக்கு இரிட்டேட்டா இருக்கா? நீ தாண்டி என்ன இரிட்டேட் பண்ணிருக்க. உன் வாய்ஸ் தான் எனக்கு இரிட்டேட் ஆகுது. இப்போ ஏன் இப்பெல்லாம் பேசுற? நான் ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன், போதுமா? ஓ, மனசில் இருக்கிறது தான் வாயில் வருண்டி. ஏய் வரலையா நீ? நீ போ, நான் வரேன். சரி ஓகே, சீக்கிரம் வா. ஹலோ, பேசு. சரி விடு, நான் இனி உனக்கு ஃபோன் பண்ணல. நீ என்கிட்ட பேசுறாத, உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, போய் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஆமாம், எனக்கு நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீ வேணா ஒன்று பண்ணு, நீ என்னை பிளாக் பண்ணிக்கோ. உனக்கு தொந்தரவாக இருக்காது, உனக்கு இரிட்டேட் ஆகாது, சரியா? சரி பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எல்லாத்துக்கும் உன்னை போய் கேட்கலாம் வெட்டி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கொண்டாடின பாரு. வருஷமா நீ தரித்திரா. இந்த ஒரு வருஷத்துல எத்தனை கம்பெனி ஏறி இறங்கி ஒரு வேலை கூட கேட்டா நேரம் சரியில்லைங்கிறான், நாள் சரியில்லைங்கிறான், ராகுங்கிறான், கேதுங்கிறான். டேய் போதுண்டா. இதெல்லாம் ஏன் உன்ட்ட சொல்றேன்னு பாக்குறியா? ஏன்னா இதெல்லாம் உன்ட்ட தானே இருக்கு. இப்போ உன்னை என்ன பண்ண போற தெரியுமா? மாமரத்துல
ஊஞ்சல் கட்டணுமா மரக்கிளியே ஊஞ்சலில் ஒரு ஆட்டம் போடணுமா. டேய் அங்க என்ன அடிச்ச? இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஏம்மா நீ எங்கம்மா போற? அக்கா பால். பாலா? நைட் நேரம் என்னடா கிரிக்கெட் உனக்கு? அக்கா ஏக்கா பால் தூக்கிச்சுனே? பின்ன சும்மா சும்மா வீட்டுக்குள்ளே அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த பேட் இருந்தா தான் ஆடுவே. குடுறா டேய் குடுறா. விடுமா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சின்ன பசங்கிட்ட போய் இந்த பிடிப்பா. அங்கிள் சாரி அங்கிள், இனிமேல் உள்ள அடிக்க மாட்டோம். பாருமா, சின்ன பசங்க எவ்வளோ அழகா சாரி கேட்குறாங்க. நீ இருக்கிய சிடு சிடு சிடுன்னு சின்ன பசங்கிட்ட பேசிக்கிட்டு. அங்கிள் அக்கா தூக்கி போட்டது என்னோட பால் அங்கிள். இப்போ அதை வேற தேட முடியாது. வீட்டுக்கு போனால் அம்மா வேற திட்டுவாங்க. சாரிப்பா, அவள் அப்படித்தான். நீங்கள் புது பால் வாங்கிக்கோங்க. இந்தா இனிமேல் பார்த்து விளாடுங்க. பா என்ன பண்றீங்க? விடுமா. என்னமோ பண்ணுங்க. தேங்க்யூ அங்கிள். டே மானஸ் தேங்க்ஸ் சொல்கிறா. தேங்க்யூ. சரிப்பா, இனி பார்த்து விளாடுங்க. டே மானஸ், நம்ம மேலே தாண்டா தப்பு. அந்த அங்கிள் பாடுறா சாரிலாம் கேட்குறாரு. ஏன் புது பாலுக்கு காசுலாம் கொடுத்தாரு. நீ தானே அடித்த. நீ ஒரு சாரி கூட கேட்கல. போடா. அப்பா விடுங்கப்பா, பழசு தானே, போனா போட்டு விடுங்க. புதுசு வாங்கிக்கோங்கப்பா. ஹலோ ஹலோ சார், நாங்கள் ஐசிபி பேங்க் கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து பேசுகிறோம். இந்த இயர் எங்கள் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் மெயில் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மறக்காமல் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் சார். சரிங்க சார் மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க சார். ஏங்க சரிங்க. அண்ட் சார், உங்களுக்கு ஏதாச்சும் queries ஆர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதில் மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள் சார். ஸோ தட் we can correct our mistake in upcoming years சார். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் சார் அண்ட் ஹாப்பி நியூ இயர். டேய் 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 என்ன ஏன்டா அடிச்ச? என்ன ஏன்டா அடிச்ச? நான் வெறும் கேலண்டர் பேப்பர் தான். என் கையில் என்ன இருக்கு சொல்லு, சொல்றா. என்ன கேலண்டர் பேசுது? என்னடா பாக்குற? நீ தப்பு தப்பா வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் சரியில்லைன்னு என் மேல பழி போடுறேன். நான் என்ன பண்ணுவேன் சொல்லு, நான் என்ன பண்ணுவேன்? சாரி. என்ன உடஞ்சதெல்லாம் ஒட்ட வைக்கலான்னு பார்க்குறியா? அதுக்கு தான் வர சொன்னியா? தப்பு என் மேலே தான் தோணுச்சு, அதான் சாரி கேட்கலான்னு வந்தேன். ஓ, உனக்கு இப்போ தான் சாரி கேட்கணுன்னே தோணுதில்ல? அவ்வளோ ஈகோவாடா உனக்கு? யோசிச்சு பார்த்தேன், நியூ இயர் வேறு வருதுல்ல, அதான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒழுங்காக இருக்கலாம் அப்படின்னு. இவ்வளோ நாள் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எந்த காரணமும் கிடைக்கல. இப்போ நியூ இயர்னு ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணி பேசுற, அப்படிதானே? உண்மை சொல்லணும்னா ஆமாம், சண்டை போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அது மாதிரி தான் சேர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுதான் இந்த நியூ இயரை யூஸ் பண்ணிட்டேன். ஏன் நீ வந்து பேசுறதுக்கு என்ன? உனக்கு என்ன அவ்வளோ ஈகோ?
தப்பு உன் மேலே. நீ வந்து சாரி கேட்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நம்பிட்டேன். வாயை மூடு. இப்போவாச்சும் இன்ட்ரெஸ்டோடு தான் பேச வந்திருக்கியா, இல்லை பேச ஆள் இல்லை போர் அடிக்குதுன்னு பேச வந்திருக்கியா? ஆக்சுவலி எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் என் ஒய்ஃபோட கடைசி ஆசை இதுதான். நான் அதுக்காக மட்டுமே நான் இந்த முடிவு கொள்ள. எனக்கும் செகண்டாக ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. மதி சொன்னா. மதியா? மதி, உங்கள் பொண்ணு ஸ்ரீமதி. ஓ, ஸ்ரீமதி. ஏன், என்னாச்சு? இல்லை, என் ஒய்ஃபும் என் பொண்ணை மதின்னு தான் கூப்பிடுவாங்க. ஓ, உங்களுக்கு எப்படி உங்களோட லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சோ, எனக்கும் அதே மாதிரி தான் என்னோட லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு அவர் போனதுக்கு அப்புறம். ஓகே, மேற்கொண்டு பேசி பழகுவோம். நமக்குள்ள ஒரு புரிதல் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலாமே. கண்டிப்பாக. நான் வெறும் கேலண்டர் பேப்பர் தான். நீ உன் வாழ்க்கையை பிளான் பண்ணி வாழ்ந்தா, உண்மையாக முயற்சி பண்ணா என்னை நீ திட்ட மாட்ட. நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதா? நான் சொல்கிறதெல்லாம் முதல்ல கேட்குதா? பாரு, இந்த வருஷத்தில் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு. பாருடா. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் வெறும் கேலண்டர் பேப்பர் தான். என்னை திட்டாமல் உங்கள் முயற்சி மேலே நம்பிக்கை வச்சு புதுசாக ஏதாவது ஆரம்பிங்க. ஹாப்பி நியூ இயர்.